ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புரட்டாசி கடைசி கிழமைங்க. அதனால் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு. எங்கள் குலதெய்வம் கோயில் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலையில் இருக்கிற ஸ்ரீ பூமி நிலநாயகி சமேத கரிவரராஜ பெருமாள் கோயிலுங்க. காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பஞ்சலிங்க அருவி இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. புரட்டாசி கடைசி கிழமையில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் எல்லா காயும் போட்டு சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல் மெயினாக செய்வாங்க. இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. அது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 வரமிளகா போட்டு வணக்கிக்கலாம். அவரைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு இது கூட போட்டுக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை போட்டு வணக்கிக்கலாம் எண்ணெயிலே லைட்டாக. அவரைக்காய் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதனால் நம்ம அளவாக தண்ணி இதில் ஊற்றினா போதும். ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. இதில் புரட்டாசியில் கடைசி கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு மேக்ஸிமம் சாம்பார், ரசம், பொரியல் அது மாதிரி செய்வாங்க. அவரைக்காயை சாம்பார்லேயோ அல்லது பொரியலாவோ நீங்களும் செய்யுங்க. காய் மூடி வச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். 5 நிமிஷத்தில் அவரைக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் இஞ்சி அவரைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு கிளறி விட்டு இறக்கிக்கலாங்க. தேங்காய் போட்டு ஒரு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் அவரைக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூஜா ஸ்டெனிவேல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், ரசம், வெண்டங்காய் புளிக்குழம்புங்க, அப்புறம் அவரைக்காய் பொரியல். இது எல்லாமே சாமிக்கு படைச்சி வழிபட்டாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.